அவருக்கு முழு உருவ வெண்கல சிலை அமைத்திருங்கள் ஐயா. உலகெங்கிலும் உள்ள பாகவதர் ரசிகர்களின் லட்சக்கணக்கான ரசிகர்களின் அன்பும் நன்றியும் தங்களுக்கு காணிக்கையாக வந்து சேரும். அன்னை தமிழுக்கும் அருங்கலைகளுக்கும் பேராதரவு தருகின்ற நம்முடைய வணக்கத்துக்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் நம்முடைய கோரிக்கையினை நிச்சயம் அன்னையின் பரிவோடு கவனிப்பார்கள் என்று நம்புவோம். நன்றி. நான் இந்த புத்தகத்தை ஏன் எழுதினேன்? எந்த ஊடகத்தை திறந்தாலும் பாகவதரை பற்றி தவறான தகவல்களைத்தான் பதிவிட்டுள்ளார்கள். 90 விழுக்காட்டிற்கும் அதிகமாக பாகவதர் என்றால் காமாந்தகாரன், பெண் பித்தன், மோசடிக்காரன், கொலைகாரன், இப்படி தவறான தகவல்களை சொல்லி சொல்லி மாய பிம்பத்தை, தவறான பிம்பத்தை ஏற்படுத்தினார்கள். அது கண்டு கொதித்து போனேன் நான். ஏன் இப்படி சொல்கின்றார்கள்? இதனை ஒரு ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு நாம் ஒரு புத்தகமாக எழுத வேண்டும். இன்னொன்று, எங்கள் வீட்டில் அந்த சுத்திர கிராமஃபோன்லாம் இருக்கு இல்லையா, பாகவதர் பிளேட்டெல்லாம் நிறைய வீட்டில் இருக்கு. எல்லாரும் போட்டு கேட்போம். சின்ன வயசுலேருந்தே எனக்கு பாகவதர் பாட்டில் ஒரு தனி ஈர்ப்பு. அது மட்டுமல்ல, என்னோட சிவபக்திக்கு பாகவதரோட பாட்டும் ஒரு காரணம். அதையும் சொல்லணும். அதனால் பாகவதர் மேலே நமக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது ஆரம்பத்துலேருந்தே. ஏன் இப்படி தப்பாகவே சொல்கிறாங்க? நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஒருத்தர் யூடியூப்பில் பதிவு பண்ணியிருக்கார், சினிமா வாய்ப்பு இல்லாமல் பாகவதர் குடிக்கு ஆளாகி அனாதையாக திருச்சி காவிரிக்கரை பாலத்தின் கீழே செத்து கிடந்தான். இன்னும் கொடுமை பாருங்க. அவர் குடிப்பழக்கமே கிடையாது, அப்படி ஒன்றும் கஷ்டப்படவே இல்லை. இன்னொருத்தர் சொல்கிறார், பாகவதரோட சொத்தை வக்கீல் எத்ராஜ முதலியார் கொள்ளாடிச்சுட்டான். இன்னும் கொடுமைப்பா. எதுவுமே தெரியாமல் பாகவதரை குற்றமற்றவர் என்று சட்டப்பூர்வமாக நிரபராதி என்று பிரகடனப்படுத்தப்பட்டு வெளிக்கொணர்ந்தவர் யார் என்றால் அந்த சட்ட மாமேதை கிரிமினல் லாயர் எத்ராஜ் முதலியார் அவர்கள். அந்த புண்ணியவானத்தில் ஒரு கசடன் இப்படி பதிவிட்டுள்ளார். என்ன சொல்றது பாருங்க. இஷ்டத்துக்கு அவன் மனம் போன போக்கில். பாகவதர் உண்மையிலேயே அற்புதமான மனிதர், அடக்கத்தின் திருவுருவம், எந்தவித பந்தாவோ பொறாமையோ இல்லாதவர். புகழின் உச்சத்தில் இருந்த போது கூட தயாரிப்பாளர்கள் அவர்களிடம் கேட்பார்கள், எவ்வளவு தரணும் சொல்லுங்க என்று. பாகவதர் சொல்வாராம், நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சந்தோஷமாக வாங்கிக்கிறேன், என்னால் எவ்வளோ நன்னா பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன். அந்த அடக்க குணம் அவரிடம் இறுதி வரை இருந்தது. அதுதான் அதிசயம். நம்ம வானர் அண்ணன் கவிதையிலெல்லாம் சொன்னார், அழகாக சொன்னார். அவர் முதல் வாய்ப்பு, அவர் பாகவதர் தலைச்சம் பிள்ளை குடும்பத்தில். அவங்க அப்பாவுக்கு ஒரு வருத்தம் இருந்து, இந்த பையன் நம்ம தொழிலில் செய்யாமல் இப்படி பண்ணுறாங்க, ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் இந்த அப்பாவோட திட்டு தாங்காமல் என்ன பண்ணார், வீட்டை விட்டு போயிட்டார், கடப்பா போயிட்டார். அங்கே அந்த அம்மா சொல்கிறாங்க, பையனை தேடிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு. அப்படியே போகிறாரு. அப்போ ஒரு நண்பர் சொல்கிறாரு, கடப்பாவில் இருக்கிறான் பையன் பார்த்தேன். ஓடுறாரு கடப்பாக்கு. அங்கே பார்த்தால் கடப்பா வீதியிலே பாகவதர் பாடிக்கொண்டு செல்கிறார். பின்னாடி பஜனை கோஷ்டி மாதிரி ஏகப்பட்ட பேர் போகிறாங்க. கிருஷ்ணமூர்த்தி ஆச்சார் டேய் சாராஜான்னு போய் அப்படியே கட்டி பிடிக்கிறாரு. அப்பா நீங்கள் என்னன்னு, அம்மா தவிச்சிட்டு இருக்காங்க பாப்பா அப்படின்னு. அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கேட்கிறார்கள், ஐயா நீங்கள் யார் என்று. அவர் சொல்லுகிறார், இவனுக்கு நான் தான் அப்பா, என் மகன் இவன். அவர்கள் சொல்கின்றார்கள், ஐயா இந்த குழந்தை கந்தர்வன், இந்த குழந்தை கந்தர்வன். அப்படியே எங்களை சொத்தை வச்சுட்டான் இந்த பையன். அப்போதுதான் தெரிகிறது தன் மகனின் அருமையும் பெருமையும். அவர் திருப்பதிக்கு வரார், மெட்ராஸ் வரும்போது கவிதையில் சொன்னார். அப்போ திருப்பதி போல பயங்கர கூட்டம். அப்போ பாகவதர் சின்ன பையன்தான். அவர் பாகவதர் பெருமாள் மேலே அப்படியே பாடிக்கிட்டே இருக்கார். அங்கிருந்த பக்தர்கள் எல்லாம் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் ஆனந்த பாட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி. அந்த குருக்கள் பட்டாச்சாரியார் என்ன பண்ணாருன்னா, தீபாரதனை காமிச்சிட்டு வெளில பாகவதரே உற்று பார்த்தார். அப்பா கேட்டார், யாருன்னு. என் மதங்க அப்படின்னார். அவர் என்ன பண்ணார்னா, கோயில் பெருமாள் சூர்ணை விட்டு இந்த இதை கொடுத்துருங்க, ஜலத்தில் பழச்சு தண்ணியில் பழச்சு இந்த பையனுக்கு கொடுங்க.
அற்புதமாக வருவான் தேவகானம் என்று சொன்னார்கள். அப்படி வரார். வந்த பிறகு அப்பா தெரிந்துட்டார், உன் சௌரியன் பண்ணி ட்ராமா என்ன வேணாலும் பண்ணு. முதல் ட்ராமா என்னன்னா இந்த லோகிதாசன் வேஷம். அவர் என்னன்னா எஃப்சி நடேஷ் ஐயர்னு ஒரு சவுத் இந்தியன் ரயில்வேல பெரிய அதிகாரியாக இருந்தார். அவரே பெரிய நாடக நடிகர், சினிமாலாம் நடிச்சிருக்கார். அவரோட இதில் தான் பாகவதர் வந்து பால லோகிதாசனா சேர்றார். ஃபஸ்ட்டு சீன், முதல் சீனே பாருங்கள், பாகவதர் வராது, சந்திரன் பின்னாடி அம்மா பசிக்குதே அம்மா பசிக்குதுன்னு பாடிக்கிட்டே போகிறார். பார்த்த ரசிகர்கள் கொதித்து போய்விட்டார்கள். இந்த பச்சை குழந்தைய பட்டினி போட்ட காலகண்டம் எங்கடா அட்ரா அப்படின்னு சொல்லி மேடை தாவிட்டாங்க. எஃப்டி நடை செய்யறது பழுதா போட்டு சொல்கிறாரான், ஐயா இது நடிப்பு, அந்த பையன் சும்மா நடிக்கிறான், பையன் வயனாரே சாப்பிட்றான், சும்மா நடிக்கிறான், இது ட்ராமான்னு சொன்ன பிறகுதான் மேடையிலிருந்து அனைவரும் இறங்கினார்கள். அப்படி ஒரு அற்புதமான நடிப்பு. அந்த பச்சை பிள்ளையா இருக்கும்போதே பாருங்கள். விசேஷம் என்னவென்றால் அவருக்கு வந்து அந்த சங்கீத அரங்கேற்றம் செய்வார்கள் அல்லவா, அப்போது அரங்கேற்றம் பண்ணணும். அப்போ பக்கவாத்தியக்காரர்கள் யாரும் வரவே இல்லை, சம்மதிப்பே இல்லை. சின்ன பையன் அவனுக்கு போய் எப்படி நாங்கள் வாசிக்கிறது சான்ஸ் இல்லை, வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே. மிருதங்கா, கஞ்சிரா, வயலின் எனக்கு எப்படி அரங்கேற்றம் பண்ண முடியும்? அப்போது புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை என்று மிகப்பெரிய மேதை, அவர் வந்து மிருதங்கம், கஞ்சிரா, வாப்பாட்டு, பொன்னக்கோள் எல்லாத்தையும் பெரிய அத்தா இருக்குது. மாமுண்டியா பிள்ளையோட சிஷியர் அவர். அவர் சொன்னாராம், அப்படியா சொன்ன, நான் வாசிக்கிறேன்னு சொல்லு. புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை வாசிக்கிறான்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்துட்டாங்க, நான் வாசிக்கிறேன். அரங்கேற்றம் நடக்கிறது. அந்த அரங்கேற்றத்தின் போது புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவர்கள் சொல்கின்றார்கள், இன்று முதல் இவன் சாதாரண தியாகராஜன் அல்ல, தியாகராஜ பாகவதர் என்று சொல்கின்றார். உலகிலேயே அரங்கேற்றத்தின் போதே பாகவதர் என்ற பட்டத்தை பெற்ற ஒரே சங்கீத வித்வான் ஏழிசை மன்னர் பாகவதர் மட்டுமே. அப்படி பட்டம் பெறுகிறார். அதன் பிறகு அந்த ட்ராமாலாம் வருது. பாகவதரோட ட்ராமா என்னன்னா ஸ்பெஷல் ட்ராமா. அந்த காலத்தில் 2 வகையான ட்ராமா உண்டு. ஒன்று ஒரு பாய்ஸ் கம்பெனி மாதிரி வச்சுருப்பாங்க, முதலாளி எல்லாருக்கும் மாத சம்பளம் கொடுத்து. இன்னொன்று இண்டிபெண்ட்டாக நாடகம் நடத்துகிற RS மனோகர் மாதிரி. பாகவதர் ஒரு ஸ்பெஷல் ட்ராமா போடுறாரு. அந்த காலத்திலேயே ஒரு ட்ராமாவுக்கு, ஸ்பெஷல் ட்ராமாவுக்கு 500 ரூபாய் வரை வாங்கியவர் பாகவதர். பவுன் 50 ரூபாய்க்கும் கம்மி. எண்ணி பாருங்கள். அப்போது அந்த ட்ராமாவை இந்த செட்டியார் ஐயா 2 பேர், இப்போ டைரக்டர் சுப்பிரமணியம் எல்லாம் போய் பார்க்குறாங்க. இது நம்ம படமாக எடுத்தால் என்ன? அந்த பவளக்கொடி ட்ராமா படமாக ஆக்கப்படுகிறது. எஸ்டி சுப்புலட்சுமி, சகல கலாவல்லி அந்த அம்மா, எஸ்டி சுப்புலட்சுமிக்கு சம்பளம் 2000 ரூபா. டைரக்டர் சுப்பிரமணியம் அவருக்கு சம்பளம் வெறும் 750 ரூபா. பாகவதற்கு சம்பளம் 1000 ரூபா தான். படப்பிடிப்பு தொடங்குகிறது. பாகவதற்கு பற்றி கவலையே படாது. நான் ஒரு நாளைக்கு 500 ரூபா ட்ராமாவுக்கு வாங்கின ஒரு 1000 ரூபான்னா சரி சினிமா சான்ஸு நடிப்போம். பாகவதர் அந்த உயர்ந்த குணத்தை பாருங்கள். ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங், இந்த பவளக்குடி ஷூட்டிங் அடையாறில் நடக்குது. அப்போ நடக்கும்போது அந்த பாகஸ்தர்களுக்குள்ளே பிரிவினை வந்துட்டுது. அவர் என்ன சொன்னாருன்னா, என் கணக்கை செட்டில் பண்ண அப்புறம் படம் எடு. அவர் சொன்னார், அது எப்படி கொடுக்க முடியும், படத்தை எடுத்துகிட்டு கணக்கை செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு. அவர் கேட்கல, நான் கிடக்கான் போகிறேன், நீங்கள் மட்டும் படத்தை எடுங்க அப்படின்றார் சுப்பிரமணியம். ஷூட்டிங் நடக்குதுன்ற தகவல் அவர் காதில் விழுந்துட்டுது. அந்த பாகஸ்தர் ஒடையார் ஒன்றும் பண்ணல. ஸ்டூடியோ வெளியில் காரை நிறுத்தி பாம்னு அடிச்சுக்கிட்டே இருக்கார். இப்போ இந்த டப்பிங் ஃபெசிலிட்டிலாம் இல்லை, 90 வருஷத்துக்கு முன்னாடி ஏது. காக்கா சத்தம் போட்டால் கூட சீனை மறுபடியும் எடுக்கணும். ஆக க்ரோ ஷூட்டர்ஸ்ன்னு வச்சுருப்பாங்க ஆளுங்க. சில பேர் வந்து க்ரோ ஷூட்டர் வில்லியம் ஜேம்ஸ்ன்னு பேரை போடுவான் நன்றியா. அப்படி இருக்கும்போது ஒரு ஷூட்டிங் ஆரம்பித்தாச்சுன்னு தகவல் போச்சுன்னா காரை எடுத்துகிட்டு வந்துடுவார். உள்ளுக்குள்ளே வர மாட்டார், ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பார். எல்லாம் திரும்பி மறுபடியும் எடுக்கணும். பாகவதர் வருத்தப்பட்டார், ஏன் என்ன இது அப்படின்னு. அப்போ சொல்கிறாரு அவர், தாரார் பண்ணுறா முட்டா பையன், என்ன பண்ணுறது கொடுங்க அப்படின்னு. இப்போ பாகவதர் என்ன பண்ணார் பாருங்கள், எண்ணி பாருங்கள். அவருக்கு தான் மொதல் படம். அடுத்த சான்ஸ் வருமோ வராது தெரியாது. அவர் என்ன பண்ணார், வெளியில் வராது. வெளியில் வந்துட்டு அந்த பாகஸ்தத்தை கேட்குறாரு, என்ன சார் உங்களுக்கு பிரச்சனைன்னு. இதுதான் பிரச்சனை, என் காசை கொடுத்தா நான் ஏன் இங்கே வரப்போகிறேன்,
அப்படியா, சரி நாளைக்கு சந்திப்போன்ட்டார். மறுநாள் பாகவதர் அவருக்கு சேர வேண்டிய பணத்தை தன்னுடைய கை காசிலிருந்து கொடுக்கின்றார். பாகவதர் இவருக்கு செட்டில் பண்ணியாச்சு, செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க, படம் நல்லபடியாக வரணும். நான் ஏன் தம்பி வர போகிறேன், என் காசு ஐசா பைசா கொடுத்தாச்சு போகிறேன், போயிட்டார். எண்ணி பாருங்க, டைரக்டர் சுப்பிரமணியன் ரொம்ப நெகிழ்ந்து போய் அதனை குறிப்பிட்டுள்ளார். முதல் படம் அடுத்த சான்ஸ் இருக்குமோ இருக்காதோ தெரியாது, தயாரிப்பாளர் தானே, நமக்கு என்ன ஜாலியாக நடிப்போம், நடிக்கல. பாகவதர் வந்து கை காசு கொடுத்து கணக்கை செட்டில் பண்ணுறார். உயர்ந்த குணத்துக்கு சொந்தக்காரர் பாகவதர். அவர் வந்து அப்படி படிப்படியாக நல்ல உச்சத்துக்கு வந்துட்டார், மிகப்பெரிய ஸ்டார் அந்தஸ்துக்கு வந்தார். அப்போது செகண்ட் வேர்ல்டு வார் வந்து இல்லையா, இரண்டாம் உலக மகா யுத்தம், சூரியன் அஸ்தமிக்காத நாடு இந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு பண நெருக்கடி. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மெட்ராஸ் கவர்னர் சார் ஆர்தர் ஹோப் அவர் வந்து பாகவதத்தை சொல்கிறார், ரொம்ப பணமுடையா இருக்கு, நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். நான் எப்படி ஹெல்ப் பண்ணுறது சொல்லுங்கன்னு கேட்குறேன். ட்ராமா நடத்துங்க, இசை கச்சேரி நடத்துங்க, கண்டிப்பாக ஒரு தொகை வசூல் ஆகும், நானே வந்து எல்லாம் தலைமை தாங்குகிறேன். பாகவதர் அப்படி என்றால் தாராளமாக செய்கிறேன், மனப்பூர்வமாக சம்மதித்து ஊராக ட்ராமா, பெரும்பாலான ட்ராமாக்கள் அந்த கவர்னர் சார் ஆர்தர் ஹோப் தலைமையிலே நடக்குது. அந்த காலத்திலே எண்ணி பாருங்கள், கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் அதிகமாக வசூலானது. இன்னி மதிப்பில் என்னங்க 50 ரூபா பவுன், இப்போ 50,000 ரூபா பவுன், அப்படின்னா 2 லட்சம் எத்தனை கோடிகள். வெள்ளக்காரன் அசந்து போயிட்டான். அந்த ஆர்தர் ஸ்டன் அவர் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சார். நாங்கள் உங்களுக்கு சின்ன உபகாரம் பண்ணணும், என்ன அப்படின்னு கேட்டார் பாகவதர். திருவெரும்பூர் கிராமத்தை உங்கள் பேருக்கு சாசனம் பண்ணி தரோம். பாகவதர் மறுத்து விட்டார். என் தேசத்துக்குத்தானே நான் செய்தேன், எனக்கு எதற்கு இவையெல்லாம் தேவையில்லை என்று சொல்லிவிட்டார். பாருங்கள், திருவெரும்பூரின் இன்றைய மதிப்பு 10,000 கோடி அல்லவா. பாகவதர் மறுத்து விட்டார், தேவையில்லை என்று. வெள்ளக்காரனுக்கு மனசு கேட்கல. அப்புறம் என்ன சொன்னால், உங்களுக்கு ஒரு திவான் பகதூர் பட்டம் தரோம், த ஹையஸ்ட் சிவிலியன் ஆர்டர் தேர், இப்போ பாரத ரத்னா மாதிரி. பாகவதர் அதையும் மறுத்து விட்டார். நான் ரொம்ப அமைதியாக சொன்னார், கேட்கலாம், இதெல்லாம் எதிர்பார்த்து செய்யலையே, என்னால் முடிஞ்சே என் தாய்நாட்டுக்கு செஞ்சேன், எதுவும் வேண்டாம். வீர சத்தியமூர்த்தி அவர்களுக்கு ஒரு மனத்தாங்க இருந்தது. வெள்ளைக்காரனுக்கோ பாகவதர் சகாயம் பண்ணிட்டாரே. கேபிஎஸ் அம்மா சொல்லும்போது கேபிஎஸ் சொன்னாங்களா, இல்லைன்னா அவன் தேராது சரியாக தானே பண்ணியிருக்கான், நாடு கஷ்டத்தில் இருக்குன்னு கவர்னர் அவரை கேட்டிருக்கேன், தேசத்துக்கு செஞ்சான், நீங்கள் பாடுபடுறது ஒரு வகையில், அவனும் தேசத்துக்காக தானே செஞ்சுருக்கான், அவன் எதுவும் தப்பாக பண்ணலையே என்று சொன்ன பிறகு மனம் தெளிந்த தீர சத்தியமூர்த்தி அவர்கள், கரெக்டுமா நீ சொன்னது கரெக்டு, நானே திருநீலகண்டர் பட விழாவுக்கு போய் தலைமை தாங்கி நடத்துகிறேன் என்று சென்று நடத்தி கொடுத்தார் தீர சத்தியமூர்த்தி அவர்கள். பாகவதன் தேசப்பற்ற அத்தகையது, அதை பற்றிலாம் விளம்பரமே தேடிக்கல, எதை பற்றியும் சொல்லலை, மிகவும் அமைதியானவர். கொடைக்குணம் என்பது எம்ஜிஆரே சொன்னார், கொடுப்பதற்கென்றே இறைவனால் படைக்கப்பட்ட புன்மனச் செம்மல். எம்ஜிஆர் சொன்னார், கொடுக்கும் பழக்கத்தை நான் பாகவதரிடமிருந்து கற்றுக்கொண்டேன். அத்தகைய பெரும் குணம் பாகவதர். அதன் பிறகு என்ன பண்ணார், எண்ணி பார்த்து சிரிப்பாக இருக்கிறது. அந்த சிவகவி படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, 43, 42, 43 அது மாதிரி. அப்போது அந்த தொழிலாளர்கள் எல்லாம் பேசிக்கொள்கின்றார்களாம், தீபாவளி வரும்போது என்ன தீபாவளி, பணக்காரங்களுக்கு தான் தீபாவளி, ஏழை பாழங்கள்லாம் என்ன கிறிஸ்துக்கு எங்கே போகுது. பாகவதர் ஒப்பனையில் இருக்கின்ற பாகவதர் காலில் விழுந்துருக்கு, கண்டுக்கல, அது என்றைக்கு நோ ரியாக்ஷன். மறுநாள் பாகவதர் ஷூட்டிங்க்கு வராது. கிட்டத்தட்ட 20 ஆசானுங்க தலையில் துணி பண்டில் தூக்கிட்டு வர்றாங்க. அந்த ஸ்டூடியோவில் இருந்த அத்தனை பேர் குடும்பத்திற்கும் தீபாவளி துணிமணி பாகவதர் வாங்கி கொடுத்திருக்கின்றார். அப்போதே அதன் மதிப்பு 20,000 ரூபாய்க்கும் அதிகம். சங்கீத சக்கரவர்த்தி ஜி ராமநாதையர் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். இது எத்தனை பேருக்கு தெரியும் இதெல்லாம்? சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.